ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கதிர். நான் காட்டுறது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து காற்றாலை பிளேட். ஹைவேல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய பிளேடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்த உடனே எப்பட்றா இது எவ்வளோ பெரிய பிளேடை வந்து கொண்டு போகிறாங்க, ஏன் பிச்சு பிச்சு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க, இதோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், இதோட வெயிட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக நான் கூகுள் அண்ணாக்கிட்ட கேட்டேன், ஏன் இதை பிச்சு பிச்சு கொண்டு போகிறாங்கன்னா, இன்கேஸ் இதை ஒட்டி கொண்டு போனாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு காற்றாலை பிளேடு மேலே அதிக அழுத்தத்தோட காற்று வந்து பாயும். அப்படின்றப்போ ஒரு இடத்துல வந்து வீக்காக இருக்குது, இன்கேஸ் ஒரு இடத்துல பிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா அந்த ஒட்டுற இடத்துல தான் அந்த பாகத்தோட வீக்னஸே இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து காற்று அடிக்கும் பொழுது அது வந்து உடைய நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிச்சு பிச்சு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 லட்சத்துலேருந்து 65 லட்சமா. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 டன்னாங்க. 20,000 கிலோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ரோட்டில். ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. சரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொல்கிறேன். அதனால் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.